பருப்பே போடாம பருப்பு போட்டா என்ன சுவையில உங்களுக்கு ஒரு இட்லி சாம்பார் கிடைக்குமோ அதே சுவையில ஒரு சுவையான இட்லி சாம்பார் ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது முக்கியமா கிராமத்துல இருக்கக்கூடிய இட்லி கடைகள்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நான் ஏற்கனவே பருப்பில்லா சாம்பார் ஒண்ணு போட்டிருக்கேன். ஆனா அதை விட இது கொஞ்சம் வித்தியாசமாவும் அதை விட இன்னும் நல்ல சுவையாவும் இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். முதல்ல அதற்கு ஒரு குக்கர்ல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடிசா கட் பண்ணாம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுத்ததா 2 தக்காளி, எந்த சைஸ்ல வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே சைஸ்ல 2 தக்காளி எடுத்துக்கங்க, சரியா இருக்கும். அதையும் கொஞ்சம் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துங்க. அடுத்ததா ஒரு 5ல இருந்து 6 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். காரத்துக்கு ஏத்தவாறு கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல கீறிட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததா கொஞ்சமா மஞ்சள் பொடி, கொஞ்சமா கட்டி பெருங்காயம் சேர்க்கிறேன். கட்டி பெருங்காயம் இல்ல பவுடர் தான் இருக்கு அப்படின்னா அது நீங்க கடைசியா சேர்த்துக்குங்க. அதாவது இந்த சாம்பார் நம்ம இறக்க போற சமயத்துல கடைசியா சேர்த்துங்க, நல்ல மனமா இருக்கும். இப்ப இதுல ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க, நிறைய சேர்க்க வேண்டாம். இப்ப இதை மூடிடலாம். ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கங்க. இப்ப பாருங்க 3 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் நல்லா இறங்கிடுச்சு. இதை இப்ப நம்ம திறந்து பார்த்தலாம். இப்ப பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு, கொஞ்சமா தண்ணி இருக்கு. அந்த தண்ணி மட்டும் தனியா நம்ம ஈர்த்துட்டு எடுத்துக்கலாம். இப்ப இதுல இந்த மாதிரி நம்ம அந்த பொட்டேட்டோ மேஷர்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி லைட்டா அழுத்தி விடலாம். இல்லைன்னா மத்து இருந்துச்சுன்னா மத்தால அழுத்தி விடலாம். கரண்டியால கூட நீங்க அழுத்தி விடுறதா இருந்தாலும் அழுத்தி விடலாம். போட்டு நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. அப்படியே ஜஸ்ட் எல்லாம் அப்படியே எல்லாம் ஒன்னோட ஒன்று அப்படியே கலந்து வரணும். அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. நல்லா மசிச்ச பிறகு நம்ம ஈர்த்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் கொஞ்சம் வெடிச்சு வர ஆரம்பிக்கும் போது 2 வரமிளகாவை உடச்சு விட்டு சேர்த்துங்க. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அடுத்ததான் நம்ம குக்கர்ல ரெடி பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். அந்த குக்கர்ல ஒரு 1/2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் இப்ப இது கூட சேர்க்கிறேன். மறுபடியும் அதே சொம்பால ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 சொம்புல இருந்து 2 சொம்பு அளவுக்கு அந்த சின்ன சைஸ் இதால சேர்த்துக்குங்க. அதாவது ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. இது கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் நல்லா இருக்கும் இந்த சாம்பார். இப்ப இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க. கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. ஒரு முறை கலந்து விட்டுங்க. இது ஒரு கொதி வரட்டும். ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே எல்லாமே வெந்துடுச்சு. அந்த சாம்பார் பொடி சேர்த்தோம் இல்லையா, அதனால ஒரு கொதி மட்டும் வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு கப் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதுல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். வறுக்காத மாவு தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். பச்சை வாசனைலாம் எதுவும் வராது, பயப்படாதீங்க. இப்போ இதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த மாவுல கட்டிலாம் எதுவும் இல்லாம நல்லா கரைச்சிக்கணும். இப்போ பாருங்க கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுடணும். இல்லைன்னா ஒரே இடத்துல கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிடும், நல்லா இருக்காது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கட்டும், அப்பதான் நல்லா இருக்கும். கடலை மாவு சேர்த்த உடனே உங்களுக்கு நல்லா கொஞ்சம் திக்கா மாறி வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சாம்பார் நல்லா சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க கொஞ்சமா பெருங்காய பொடி, அதாவது நான் ஏற்கனவே பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டேன். பெருங்காய பொடி சேர்க்கறதா இருந்தா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள். அவ்வளோதான், நல்ல சுவையான சாம்பார் மணக்க மணக்க சிம்பிளா ஆனா டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல பஞ்சு போல இட்லியோட அப்படி மேல சாம்பாரை வச்சு ஊத்தி பரிமாறினீங்கன்னா அவ்வளோ ஜோரா இருக்கும். நம்ம சாதாரண பருப்பு போட்டு செய்யற சாம்பாரை விட இந்த மாதிரி நீங்க சிம்பிளா செய்து பாருங்க, அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். அடிக்கடி செய்வீங்க. நல்லா, அதாவது கொஞ்சம் தொட்டுலாம் சாப்பிடக்கூடாது, நல்லா அப்படியே எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்க இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.